ஊழலை ஒழிப்போங்கிறீங்களா? நீங்க உங்க படத்தை பிளாக் டிக்கெட்டை விட்டு தானே உங்க அந்த ஊழலே உங்களால ஒழிக்க முடியல. முதல்ல வெளியில வந்துட்டேன், வீட்டுக்குள்ளார உட்காந்துட்டு ஊழலை ஒழிப்போம், இந்த கொள்கை எதிரி உடலக்காயின்னு பேசிட்டு முதல்ல வெளில வாங்க சார். முதல்ல வந்து வெளியில வந்து ஊடகங்களை சொன்னீங்க சார். ஏன்னா அமைதியா போராடிங்க, எதை வேணாலும் பேசுவீங்களா? எங்க புரட்சி தலைவர் படத்தை போட்டுட்டு அவர் ஓட்டு கேட்கிறாரு. எங்க கட்சி ஆட்சியை வந்து அவர் ஊழல் ஆட்சிக்கிறாரு. என்ன புரட்சி தலைவருடைய கட்சியின் ஆட்சியை ஊழல் ஆட்சி என்ன? சினிமாவில டபுள் ரோல் பண்ற மாதிரி டைலாக் என்ன பேசுறாரு அவரு? சும்மா அவர் டைலாக் எல்லாம் பேசிட்டு இருக்காரு. அப்புறம் நாங்கெல்லாம் வெளியிட்டு தப்பா போயிடும். எங்க புரட்சி தலைவர் படத்தை போட்டுட்டு அவர் ஓட்டு கேட்கிறாரு. எங்க கட்சி ஆட்சியை வந்து அவர் ஊழல் ஆட்சிக்கிறாரு. என்னங்க புரட்சி தலைவர் படத்தை போட்டுட்டு இருக்காரு. புரட்சி தலைவருடைய கட்சியின் ஆட்சியை ஊழல் ஆட்சிங்கிறது என்ன? சினிமாவில டபுள் ரோல் பண்ற மாதிரி டைலாக் என்ன பேசுறாரு அவரு? அண்ணாவை மறந்து விட்டார்கள் அண்ணா திமுக. அண்ணா புரட்சி தலைவருடைய அண்ணாவுடைய இதேக்கடி புரட்சி தலைவர் ஆரம்பிச்ச இயக்கங்க. இன்னைக்கு தாண்டிப்பட்டி பக்கம் போக இன்னும் அந்த புரட்சி தலைவருடைய நினைவு எல்லா இடத்துலயும் இருக்கும். அவருடைய தொண்டர்கள் நாங்க. இன்னும் சொல்ல போனா நாங்கெல்லாம் பெருங்க அண்ணாவை பார்த்தது இல்லை. அண்ணா மகன் தப்ப எனக்கு என்ன 2 வயசா இருந்திருக்கோம். 65ல புரட்சி தலைவரை சொல்லி பார்த்தவர்கள், அம்மாவால் ஆளாக்கப்பட்டவர்கள். எப்படி அண்ணாவை மறப்போம்? எங்கள் வழிகாட்டிகளை யாரும் மறப்பாங்களா? சும்மா அவர் டைலாக் எல்லாம் பேசிட்டு இருக்காரு. அவர் கட்சி ஆட்சிக்கு கொண்டு வந்து ஆசைப்பட்டா அதை செய்ய சொல்லுங்க. தேவையில்லாம எங்கள்கிட்ட வந்து வரத்து சொல்றீங்க. அப்புறம் நாங்கெல்லாம் வெளியிட்டு இருந்தோம்னா தப்பா போயிடும். இதுவரை அவரை கேள்வி கேட்கிறாங்க. நான் சோசியல் மீடியால பார்த்தேன். எனக்கு கரெக்டான கேள்வியா தான் தெரிஞ்சு. ஊழலை ஒழிப்போங்கிறீங்களா? நீங்க உங்க படத்தை பிளாக் டிக்கெட்டை விட்டு தானே உங்க அந்த ஊழலே உங்களால ஒழிக்க முடியல. 100 ரூபாய் 150 ரூபாய் டிக்கெட் 1000 2000 ரூபாய்க்கு விற்கிறானா? அதை கூட உங்களால ஒழிக்க முடியல. நீங்க என்ன நாட்டு ஊழல் வந்து முதல்ல வெளியில வாங்க சார். வீட்டுக்குள்ளார உட்காந்துட்டு ஊழலை ஒழிப்போம், இந்த கொள்கை எதிரி உடலக்காயின்னு பேசிக்க முடியாது. அண்ணா அவருக்கு பிடிக்கலன்னா திமுக தேவையில்லாம வந்து அண்ணாவெல்லாம் எங்க மறந்துட்டு வாங்குறாங்க. நாங்க எப்படி மறப்பாங்க? அண்ணாவை தமிழ்நாடு மறக்குமா? புதுசா வந்துட்டு அண்ணாவை பத்தி பேசிட்டு இருக்கு. சிரிப்பா இருக்கீங்க. ஏதோ நடிகர் அவருக்கு பாப்புலாரிட்டி இருக்கிற எதாவது செய்வாங்க. நீங்க மாநில தேர்தலுக்கு போட்டி போடுங்க. நீங்க ஆட்சியர்களா அமைச்சு பாருங்க. அவங்க முதல்ல வெளில வாங்க சார். முதல்ல வந்து வெளியில வந்து ஊடகங்களை சொன்னீங்க சார். அவங்கதான் உங்களுக்கு நாட்டு நடப்பெல்லாம் சொல்லுவாங்க. ஊடகங்களை சொன்னீங்க. நீங்க வந்து ஒரு இண்டோர்ல உட்காந்துட்டு இல்லை மாநாடுங்கிற பேர்ல எங்கேயும் ஆளுங்களை கூட்டி வச்சுக்கிட்டு ரசிகர் கூட்டம் நடத்துறீங்க. மதுரை மாநாடு எம்ஜிஆர் படத்தான் வச்சுக்கிட்டு எம்ஜிஆர் மாதிரி 67 திரும்ப 77 திரும்ப அண்ணாவும் கிடையாது. அவரு அண்ணா மாதிரிலாம் யாரும் 100 அண்ணா பிறக்க முடியுமாங்க? தவிர 100 புரட்சி தலைவர் பிறக்க முடியுமாங்க? சினிமாவில் நடிச்சு வரவங்களாம் எம்ஜிஆர் ஆயிட முடியுமா? என்னங்க 77 திரும்பும்? நான் சொல்றேன் 2011 திரும்பும், 2001 திரும்பும், 99 திரும்பும், 77 திரும்பும் சொல்றக்கூடிய அது தகுதி உள்ளவர்களே நாங்க தான். புரட்சி தலைவரின் தொண்டர்கள் தான். நீங்க எங்க பேரை இரவலுக்கு யூஸ் பண்றீங்க. ஏன்னா அமைதியா போனா நீங்க எதை வேணாலும் பேசுவீங்களா?